ஹாய். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க. தாவேக்கா நிர்வாகி விஷயமா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அது என்னென்னா சொல்கிறேன். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் பேர் ரஞ்சித்குமார். நான் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு பதிவுகளை நான் போட்டுக்கிட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு குறைகளோ ஏதாச்சும் ஒரு நெருடல் இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் மூலயமா திருத்திக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாகை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், அவர் பேர் ஞாபகம் நினச்சிவாங்க. அவர் ஒரு நிர்வாகியை மிரட்டுறார். நான் உன்னை என்னன்னாலும் செய்ய முடியும், இன்னொருத்தர் இருக்கா அவன்கிட்டையும் சொல்லிடுறேன், உங்கள் 2 பேரையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன், தலையை வெட்டி மூளையை கையில் எடுத்துக்கிடுவேன். இதை நான் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிகிட்டே நான் செய்வேன். கிட்டத்தட்ட 2000 பேரை உள்ளே கூப்பிட்டு ஒன்று நான் செய்வேன். ஒருத்தர் பண்ணாதான் கொலை, 2000 பேர் ஆயிரக்கணக்கில் செஞ்சால் அதுக்கு பேர் என்னன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு மிரட்டுறாரு. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்திருந்தாலும் நீங்கள் ஒன்று தலைமை மூலியமாக இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். அதில் நியூஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி புஷி அனந்த் அவர்கள் வந்திருக்காரு, இவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்படியும் இந்த பிரச்சனையை அடுத்து வந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது ஒரு அரசியல் களத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் செய்கிறது ஒரு எப்படிப்பட்ட செயல் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் தலைமை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு பதவியோ எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. நான் மாவட்ட செயலாளராக இருக்கணுங்கிற அவசியம் கூட எனக்கு கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. நான் தூக்கி எரிஞ்சிட்டு கூட நான் செய்வேன் அப்படின்றாரு. அது எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் கேட்குறேன். அதுவும் ஒரு கட்சி இன்றைக்கி தேதியில் மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் ஒரு நன்மதிப்பும் இருக்கிற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, இதை வீடியோ எடுத்து அவன் போடும் பட்சத்தில் அந்த குட்வில்ங்கிறது என்ன ஆகும்? இவன் என்னத்தை கிழிக்க போகிறான், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ ஒரு பதவியில் இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஸோ தப்பு நம்ம தட்டி தான் கேட்கணுமே தவிர நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுக்கணும்னு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொன்னேன். டாடா பாய், see you in the next video. பார்த்து நடந்துக்கோங்க.